நீங்கள் எப்பவுமே மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே போகலை, அங்கே உட்காந்து காத்திருக்கவில்லை, கவலை தோய்ந்த முகத்தோடு நீங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு கஷ்டமாக உட்காந்துருக்கல அப்படின்னா நீ தான் பணக்காரன். நீ ஏழை கிடையாது. நீ பிறப்பில் வேணால் ஏழையாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே நீ தான் பணக்காரன். ஏன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போகல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க. உனக்கு நோயும் இல்லை, நீ பணத்தில் குறைவாக இருந்தால் கூட நீ குறைவானவன் இல்லை. ஆனால் பல பேர் எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் ஐசியூ வார்டில் படுத்துக்கிட்டு பெரிய தொல்லையாக இருக்கும். ஐசியூ வார்டில் படுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே வர்றாங்கல்ல, அந்த ஐசியூ வார்டில் நமக்கு தெரிஞ்சவங்க உள்ளே இருப்பாங்க, நாம் வெளியே காத்துக்கிட்டு இருப்போம். அந்த ஐசியூ வார்டில் இருக்கிறவங்க பேரை சொல்லிவிட்டு அந்த நர்ஸ் வெளியே கேட்பாங்க, அட்டெண்டர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்போ இந்த வெளியே உட்காந்துட்டு இருக்க அது ரொம்ப கஷ்டமானது. அப்படி பேரை சொல்லி கூப்பிட்றப்போ என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு நமக்கு பரிதவிக்கும். நமக்கு தெரிஞ்சவங்க அன்பானவங்க உள்ளே இருப்பாங்க. நம்ம அப்பா இருக்கலாம், நம்ம அம்மா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், தம்பி இருக்கலாம், நம்ம குழந்தை இருக்கலாம். அப்படி கூப்பிட்றப்ப ஒரு மனசு பதப்பதைக்குமே. அவங்க சாதாரணமாக ஏதாவது சாப்பாடு இல்லை மாத்திரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் நமக்கு மீனிங் வேறு மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம துடிதுடிச்சு போவோம். அது மாதிரி நிலைமை நீ உனக்கு இல்லையா? நீ அங்கேயே போகலை, ஆஸ்பத்திரிக்கே போகலை, எனக்கு நீ தான் பணக்காரன்.